ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் என்ன ஃபுட்டு செஞ்சேன்னு தெரியுங்களா? பாய் வீட்டு கீ ரைஸுங்க, அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன், அதுக்கப்புறம் சிக்கன் 65. இது எப்படி செஞ்சேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ரொம்ப மெஸ்ஸியாக தான் ஆரம்பித்தோம். எல்லாம் வாங்கிட்டு வந்து கவுண்டர் டாப்பில் வச்சுட்டோம். சிக்கனுக்கு மசாலா போட்டுடலாம். வெறும் மிளகாத்தோடு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் சோம்பு தூள், கொஞ்சம் பெப்பர் தூள். இப்படி தாங்க கல்யாணத்துலலாம் பண்ணுவாங்க. ஏன்னா கேட்ரிங் வச்சுருக்காங்க வீட்டில், எனக்கு அதனால் தெரியும். அதுக்கப்புறம் 2 கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறமா வந்து இது காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் கலருக்காக அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லியை நல்லா சாப் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை போட்டு பிசைஞ்சால் இப்போவே சாப்பிட்ணுன்ற ஆசை வந்துச்சு. நல்லா பிணைஞ்சு இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊறட்டோன்னு விட்டாச்சு. இதில் வந்து ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை நான் புழிஞ்சிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க ஒரு சைடை. ஸோ நம்ம சமைக்கிறதுக்குள்ளே காயெல்லாம் வெட்டுறதுக்குள்ளே அது வந்து நல்லா ஊறிடும். இப்போ வந்து வெங்காயத்தை நான் கட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பாய் வீட்டு கீ ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் சிக்கனில் வந்து பெப்பர் சிக்கனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு 6 வெங்காயம் இருக்கும். 6 இது குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ 6 வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து தேங்காய் பால் இல்லைன்னா தண்ணி ஊற்றி தான் வந்து இந்த மாதிரி கீ ரைஸ் பண்ணுவோம். ஆனால் இது வந்து நம்ம கடையில் விற்கிற ஆவின் பாலில் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 6 வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தக்காளி ரொம்ப போட தேவையில்லை, சும்மா ஒரு 2 தக்காளி மட்டும் கட் பண்ணிக்கோங்க. மீதி தக்காளியை நான் பெப்பர் சிக்கனுக்காக எடுத்துருக்கேன். தக்காளியும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு புதினா கொத்தமல்லி தேவை. சரி, ஒரு கைப்பிடி புதினாவும் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா, இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் போட போகிறோம். பச்சை மிளகாவை நல்லா நீல வாக்கில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் இதை செய்ய போகிறோம். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். கீ ரைஸ்னாலே இந்த நெய் மனம் தானே. ஸோ நெய் ஆட் பண்ணிட்டு 2 பிரியாணி இலை, பட்டை கிராம்பு ஏலக்காய், வேறு எதுவுமே இல்லை. இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா, இது ஒரு 6 பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. ப்ரௌனாலாம் தொக்குக்கு வதக்கிற மாதிரிலாம் வதக்கக்கூடாது. லைட்டாக வெங்காயம் வதக்கினா போதும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன்ல, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை வதக்கவே தேவையில்லை, சும்மா 2 வதக்கினா போதும். ஏன்னா அது குழஞ்சா கலர் மாறிடும், அந்த கீ ரைஸோட கலர். அதனால் சும்மா வதக்கிட்டு புதினா கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷாக இந்த புதினா கொத்தமல்லியை வாங்கி இதையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் சால்ட், இதுக்கு ஏற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கடையில் விற்கிறதுல பேக்கெட் பால், ஆவின் பால், அதை ஃபுல்லாக ஊற்றுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு டம்ளருக்கு 2 கிளாஸ் நான் பேக்கெட் பாலை ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் அரிசி, இது வீட்டு சாப்பாடு அரிசி தான். இது பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி எதுவும் எடுக்கலை. எனக்கு நல்லா இன்றைக்கி கொஞ்சம் குழஞ்சு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு.
விதை விதையாக சாப்பிட எனக்கு இன்றைக்கி பிடிக்கல, அதனால் ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன் நான். இப்போ பெப்பர் சிக்கன் செஞ்சிடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சாச்சு. பெப்பர் சிக்கனுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகு நல்லா தூக்கலாக போடுங்க, ஏன்னா இது பெப்பர் சிக்கன் தான். சோம்பு கொஞ்சமாக போட்டால் போதும். இது கூட ஒரு 4 வெங்காயம், அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், இது கூடயே வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 2 தக்காளி, இந்த தக்காளியும் இதில் நல்லா வதக்கி இதை ஆற வச்சு இதை அரைக்க போகிறோம். அதுக்குள்ளே பக்கத்தில் ஒரு பேன் வச்சு இப்போ சிக்கன் 65 வறுத்து எடுத்துடலாம். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ நான் ஒரு மண் சட்டி வச்சு இதில் நல்லா ஆயில் ஊற்றி மறுபடியும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெங்காயத்தை வதக்கிட்டு அப்புறம் அதில் 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை அப்படியே இதில் ஊற்ற வேண்டியதுதான். ஊற்றிட்டு நல்லா வதக்கணும். ஏற்கனவே வதக்கினது தான், இருந்தாலும் கொஞ்சம் வதக்கினா நல்லா மணமாக இருக்கும். நல்லா இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிடுங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதை மிக்சியை கழுவின தண்ணி அதில் அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 kg சிக்கன் தான். ஆட் பண்ணிவிட்டு சிக்கன்லேயும் கொஞ்சம் தண்ணி வரும், கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி மட்டும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கீ ரைஸ்க்கு இந்த பெப்பர் சிக்கன் வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்புத்தூள் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நல்லா இதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை வேக வச்சுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இப்போ சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக இருந்ததுங்க. நான் சொல்கிற மசாலா போட்டு இதே மாதிரி சிக்கன் 65 பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ குக்கர் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். 3-4 விசில் வந்துடுச்சு. ஒன்று ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு. சிக்கனும் நல்லா ட்ரை ஆகிட்டு வருது. இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லியை தூவிக்கலாம். நிஜமாக வேறு லெவல் டேஸ்ட் இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி எப்போவுமே சிக்கன் செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சால் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கும். எல்லோரும் நல்லா இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ 65யும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போது சாப்பாடு போட்டாச்சு. பெப்பர் சிக்கன் கலரை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் பொரிச்ச சிக்கன் 65யும் வச்சாச்சு. இப்போ சாப்பிட்றது மட்டும்தான் பாக்கி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.